students, welcome to Sweet Education Academics. Last video மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 92.5% வந்து பார்த்தீங்கன்னா என்ன கட் ஆஃப் லிஸ்ட் வந்துச்சு லாஸ்ட் இயர்ஸ் ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணி போட்டிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7.5%ல் போன தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு வித் அவங்களோட ரேங்கோடய சேர்த்து நம்ம இதில் பார்த்துடலாம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா காலேஜுக்கான கட் ஆஃப் வீடியோஸும் ரெடி ஆகிட்டு இருக்கு, அது மறக்காமல் பார்க்குறதுக்கு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 2023ல் 7.5% எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு ரேங்கோட பார்த்துடலாம். ஸோ 2023 இப்போ லாஸ்ட் இயரில் வந்து 490 மார்க் எடுத்துகிற வரைக்குமே பிசி கேட்டகரிக்கு மார்க் கிடைச்சிருக்கு. அவங்களோட ரேங்க் 23. நமக்கு பிசியில் சீட்டு கிடைச்சிருக்கு. அடுத்து எம்பிசி இல்லையா டிஎன்சி கேட்டகரி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே 513 தான் லாஸ்ட் மார்க், அது வரைக்கும் தான் சீட்டு கிடைச்சிருக்கு. அவங்களோட ரேங்க் 11. பிசிஎம்ல வந்து 2023ல் யாருக்குமே சீட்டு கிடைக்கல, யாரோட மார்க்கும் அதில் அலகேட் ஆகலை. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 499 மார்க் வரைக்கும் சீட்டுக்கு மார்க் வரைக்குமே 7.5ல சீட்டு கிடைச்சிருக்கு. அவங்களோட ரேங்க் 16. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 475 வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. அவங்களோட ரேங்க் 31. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையான சீட்டும் அலோகேட் ஆகலை. இது 2023ல் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கின மார்க். அடுத்து 2022 பார்த்துடலாம். பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 422 மார்க் வரைக்குமே அவங்களுக்கு 2022ல் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 7.5 ரிசர்வேஷன் கீழே சீட்டு கிடைச்சிருக்கு. அவங்களோட ரேங்க் 14. எம்பிசி இல்லையா டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 430 வரைக்குமே சீட்டு கிடைச்சிருக்கு. அவங்களோட ரேங்க் 11. பிசிஎம் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 343 வரைக்குமே மார்க்குக்கு எம்எம்சியில் சீட்டு கிடைச்சிருக்கு. அவங்களோட ரேங்க் 112. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 350 மார்க் வரைக்குமே சீட்டு கிடைச்சிருக்கு. அவங்களோட ரேங்க் 90. எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த வகையான சீட்டும் அலோகேட் ஆகலை 2022ல். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 320 மார்க் வரைக்குமே அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அவங்களோட மார்க்கு 174. நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமிக் சார்பில் நீட் 2024க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆஃப்லைனுக்கு ஃபீஸ் வந்து 7,500ம் ஆன்லைன் ஃபீஸ்க்கு 4,500ம் நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளாஸஸ் ஃபுல் டே கிளாஸஸ் கிடைக்க போகுது. ஸோ எல்லாமே பிபிடி கிளாஸஸ், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகும். ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேட் 25/3/2024. 12th பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ண போது உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பை பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் அண்ட் ஃபுல் டெஸ்ட் ஃப்ரீயாகவே நீங்கள் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களோட டவுட் செஷனையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒருவேளை டேரெக்டாக வர முடியலன்னா ஆன்லைன்லையும் டேரெக்டாக இங்கே ஆஃப்லைனில் நடக்கிறத ஆன்லைன்லேருந்தும் அட்டன் பண்ணிக்கலாம். கிராஷ் கோர்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 2021ல் எம்எம்சி காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் கீழே என்னென்ன மார்க்குக்கு சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்துடலாம். பிசியில் வந்து 426 வரைக்குமே நமக்கு எம்எம்சியில் பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அவங்களோட ரேங்க் 21. எம்பிசி இல்லை டிஎன்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 439 மார்க் வரைக்குமே சீட்டு கிடைச்சிருக்கு. அவங்க ரேங்க் 16. பிசிஎம் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 351 மார்க் வரைக்குமே அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அவங்களோட ரேங்க் 70. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 458 மார்க் வரைக்குமே சீட்டு கிடைச்சிருக்கு. அவங்களோட ரேங்க் 12. எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 325 மார்க் வரைக்குமே சீட்டு கிடைச்சிருக்கு. அவங்களோட ரேங்க் 120. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2020ல் எந்த வகையான சீட்டும் அலோகேட் ஆகலை. இப்போ ப்ரீவியஸ் இயரில் பார்த்த மார்க் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து 2024ல் கட் ஆஃப் நமக்கு இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக எழுதுவாங்க இல்லையா, அப்போ 7.5க்கும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். 2024ல் எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் கூடும் அப்படிங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 510 வரைக்கும் ரேங்க் வந்து 20க்குள்ளே இருந்துச்சுன்னா சேஃப் ஜோனில் இருப்பாங்க. எம்பிசி டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 520 வரைக்கும் எடுத்திருந்தாங்கன்னா சேஃப் ஜோன், ரேங்க் 10க்குள்ளே இருக்கணும். எம்எம்சிக்கு சொல்கிறேன். அடுத்து பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 370 ஆர் 380, ரேங்க் வந்து 60க்குள்ளே இருந்தால் சேஃப் ஜோன். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 500ல் ஆரம்பித்து 550 வரைக்குமே போகலாம். ஏன்னா அவங்களுக்கு காம்படிஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்கு சேஃப் ரேங்க் 15க்குள்ளே இருக்கணும். எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 490ங்கிறது ஒரு சேஃப் மார்க்காக இருக்கும். அவங்களோட ரேங்க் 20 வரைக்கும் இருக்கிறப்போ சேஃபாக இருக்கும். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 320 ஆர் 330, ஸோ 330 வரைக்கும் இருக்கிறப்போ அவங்களோட சேஃப் ஜோன். ரேங்க் 10க்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு இந்த முறை எம்எம்சியில் சேஃப் ஜோனில்
சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மார்க்கை அச்சீவ் பண்ணுற வகையில் நம்ம அகாடமிக் சார்பில் கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோமா அதுக்கான டீட்டெயில் வீடியோட ப்ரீவியஸில் பார்ப்பீங்க. அதோட லொக்கேஷனை வீடியோட எண்டில் பார்ப்பீங்க. இது ரெண்டையும் நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபர்தராக இருக்கக்கூடிய டவுட்டுக்கு ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிள் தான், ஆஃப்லைன் கிளாஸஸும் அவைலபிள் தான். அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறோம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மெயின் ரீசனுக்காக இந்த கிராஷ் கோர்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியரி ப்ளஸ் கொஷின் எக்ஸ்ப்ளனேஷன் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அதனால் 2 லாங்குவேஜ் ஃபேரும் உங்களுக்கு போயிடும் வித் ஷார்ட்கட் ட்ரிக்ஸு. ஸோ ஷார்ட்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸில் யார் யாருக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ எல்லாருமே இந்த கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாமா. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஒரு காலேஜுக்கான கட் ஆஃப் டீட்டெயிலும் தேவைப்படுதுன்னா மறக்காமல் அந்த காலேஜுக்கான நேமை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி மீட் பண்ணலாங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம அகாடமியில் நீட்கான கிராஷ் கோர்ஸ்க்கான அட்மிஷன் ஓப்பன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க இந்த கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்மிஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம அகாடமி லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் ஃபிலிம்ஸ் ரோடு, பிரபாத், நியர் ராஜசபாரி தேட்டர், சேலம் 6. ஸோ சேலத்துக்கு வந்துட்டிங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு ஸ்டாப் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ராஜசபாரி தேட்டர் வந்துடும். பிரபாத் பஸ் ஸ்டாப்னு சொல்லலாம். அந்த ராஜசபாரி தேட்டரில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட் ரோடில் வந்தீங்கன்னா ஃபியூ ஸ்டெப்ஸ் வாக் பண்ணாலே நம்ம அகாடமி லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் நியர்பை வந்து இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கான டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம்.